நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரம்மசக்தி சுடலை மாடன் சுடுகாட்டுல எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சுடலை மாடன் பிரம்மசக்தி அம்மன் கைலாயத்துல எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி போன பதிவுல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல பிரம்மசக்தி அம்மன் சுடலை மாடன் சுடுகாட்டுல எப்படி பிறந்தாங்கிறத பார்க்க போறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் பிரம்மசக்தி அம்மனுக்கு 7 பிறவிகள், சுடலை மாடனுக்கு 6 பிறவிகள் அப்படிங்கிற நமக்கு தெரியும். நம்ம முதல் பிறவியான கைலாய பிறப்பை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது சுடுகாட்டு பிறப்பை பார்க்க போறோம். இதுக்கு அடுத்தால மீதி உள்ள பிறப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். இப்போ பிரம்மசக்தி அம்மன் சுடலை மாடன் சுடுகாட்டுல எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பார்வதியும் சிவனும் கைலாசத்துல வழக்கம் போல அவங்களோட வேலையை பார்த்து இருந்தாங்க. அப்போ சிவபெருமான் நான் பூலோகத்துக்கு படியலக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்வதிட்ட சொல்லிட்டு பூலோகத்துக்கு கிளம்பிட்டாங்க. பார்வதிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுட்டு தினமும் சிவபெருமான் பூலோகத்துக்கு படியலக்க போறேன் அப்படிங்கிறது போறாரு. போயிட்டு படியலந்துட்டு திரும்ப வராரு. ஆனா இவரு ஒழுங்கான முறையில எல்லா உயிரினத்துக்கும் கரெக்டான அளவுக்கு தான் படியலக்காரா அப்படிங்க ஒரு சந்தேகம் ஏற்பட்டுட்டு பார்வதிக்கு. உடனே இந்த சந்தேகத்தால பார்வதி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு சிமிழ் எடுத்து அதுக்குள்ள ஒரு சின்ன சித்தெரும்பு ஒன்ன பிடிச்சி அதை காத்து போகாத அளவுக்கு இறுக்கமா பூட்டி அவங்களோட முந்தானையில முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது எப்போதும் வழக்கம் போல சிவபெருமான் பூலோகத்துக்கு படியளந்துட்டு திரும்ப கைலாசத்துக்கு வந்தாரு. அப்போ கைலாசத்துக்கு வந்த சிவபெருமான்கிட்ட பார்வதி, ஈசனே நீங்க பூலோகத்துல போய் படியலக்க போனீங்களே, உங்களோட படியலப்பு நல்லபடியா முடிஞ்சுதா? நீங்க எல்லா உயிரினத்துக்கும் கரெக்டான முறையில படியளந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே சிவபெருமான் எல்லா உயிரினத்துக்கும் சரியான அளவுக்கு படியளந்து யானை வரைக்கும் வயது முதல் குழந்தை வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சரியான முறையில படியளந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பார்வதி, இல்ல ஈசனே நீங்க ஒரு உயிரினத்துக்கு படியலக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ சிவபெருமான் உடனே ஆச்சரியத்துல, அது எப்படி நான் படியலக்காம இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா எந்த உயிர் படியலக்கு அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே பார்வதி தன்னோட மடியில வச்சிருந்த அந்த சிமிழ் எடுத்து சிவபெருமான்கிட்ட காட்டுவாங்க. இதுல ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிருக்கு நீங்க படியலக்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சிவபெருமான் காட்டு பார்ப்போம், அந்த உயிருக்கு நான் படியலக்க இருக்கேனா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே பார்வதி அந்த சிமிழை திறந்து காட்டும்போது அந்த சிச்சரும்பு வாயில ஒரு சின்னதா ஒரு தெனரிசியை வச்சு சிமிழை சுத்தி சுத்தி வரும். இதை பார்த்து அதிர்ந்து போன பார்வதி உடனே ஈசனே நீங்கள் என்ன மன்னிக்கணும், உங்களை தெரியாம நான் சந்தேகப்பட்டுட்டேன், அந்த சந்தேகத்தாலதான் உங்களை சின்னதா நான் சோதிச்சு பார்த்துட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா சிவபெருமானுக்கோ பார்வதி தன்னை சந்தேகப்பட்டுட்டா, தன்னோட படியலப்பு மீதே அவளுக்கு சந்தேகம் வந்துட்டு அப்படிங்கிறதுல சிவபெருமானுக்கு தன்னோட கோபத்துல உச்சத்துக்கு போறாரு. அவரோட கண்கள் எல்லாம் செவந்து போய் அவரோட நெச்சிக்கண்ணை திறந்து பார்வதிக்கு ஒரு சாபம் கொடுக்காரு. அது என்ன சாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவனை சோதித்ததால் காட்டு பேச்சியாக போவா என்றும், மன்னனை சோதித்ததால் மயான பேச்சியாக போவா என்றும், நீயாக பிறந்தால் மட்டும் போதாது சுடுகாட்டு பேயாக போவா என்று சிவபெருமான் பார்வதிக்கு சாபம் விட்டாரு. இதுல பேச்சு அப்படிங்கிறது பேய் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதனாலதான் அவரு சாதாரண பேயோட நீ சுடுகாட்டு பேயா போ அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கு ஈசன் சாபம் கொடுத்துறாரு. உடனே பார்வதி ஈசன்ட்ட மன்னிப்பு கேட்டு அழுது ஈசன்ட்ட மன்னிப்பு கேட்பாரு. ஆனா சிவபெருமான் சச்சு கூட மன்னிப்பு கொடுக்க மாட்டாரு. உடனே பார்வதி சிவன்ட்ட, நான் இந்த சாபம் போறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே சிவபெருமான் சொல்லாங்க, நீ அந்த மயானத்துல சுத்தி திரிஞ்சு ஆண் உதவியே இல்லாம ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுத்து வந்தனா இந்த சாபம் உனக்கு நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சிவன் பார்வதிட்ட சொல்லிடுறாரு. உடனே பார்வதி தேவி கைலாசத்துல பார்வதியா இருந்தவங்க இப்போ பூலோகத்துக்கு பேச்சியம்மனா வராங்க அப்படின்னா, பார்வதிங்கிறது ரொம்ப அழகான ஒரு அரசி மாதிரியான ஆளுக்கு. ஆனா பேச்சியம்மன் அப்படிங்கிறது ரொம்ப உக்கிரமான தெய்வம். அதே மாதிரி பேச்சியம்மன் எப்படி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரிச்ச சடையோட வீரப்பல்லோட கோர முகத்தோட பூலோகத்துல உள்ள மயானத்துக்கு பேச்சியம்மன் வராங்க. அங்க கோர முகத்தோட அந்த பேச்சியம்மன் அந்த மயானத்துல எரியிற பணங்களுக்கு நடுவே தன்னோட கோர முகத்தோட பேச்சியம்மன் மயானத்துக்கு வந்ததும் அவங்க தன்னோட உக்கிரத்தால அங்க எரியிற பணங்களுக்கு நடுவே சுத்தி திரிஞ்சு வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சுத்தி திரிஞ்சு அழுது புலம்பி அதை முடிச்சுட்டு அடுத்தால பேச்சியம்மன் தான் சிவனை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிக்காங்க. அந்த தவம் எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசனமோ இல்ல ஒரு மரத்துக்கடியில அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்க எரிந்துகிட்டு இருக்க பணத்துக்கு பக்கத்துல அந்த தீய ஒரு அக்னி சாட்சியா வச்சு அந்த அக்னி பக்கத்துல உட்காந்து பேச்சியம்மன் சிவனை நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேச்சியம்மனோட கடுமையான தவத்துல சிவனோட கோபம் குறைஞ்சி சிவபெருமான் உடனே அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க பிணத்தோட நெருப்பு துளியை சுண்டி விடுதாரு. அந்த சுண்டி விட்ட நெருப்பு துளி பேச்சியம்மன் நோக்கி போகுது. உடனே பேச்சியம்மன் தன்னோட முந்தானையால அந்த சுடரை பிடிச்சு மூடி வச்சுக்கிட்டாங்க. அப்படி மூடி வச்சுட்டு அதை திறந்து பார்க்கும்போது அந்த உள்ள இருக்க அந்த
நெருப்பு சுடரா போய் பேச்சியம்மன் முந்தனையில உளுந்த அந்த சுடர் துளி ஒரு சதைப்பிண்டமா மாறி இருக்கு. இதை பார்த்தனே பேச்சியம்மன் திரும்ப ஈசன்ட்ட முறையிடுறாங்க. உடனே சிவபெருமான் அந்த சதைப்பிண்டத்துக்கு உருவம் கொடுக்காரு. அந்த உருவம் கொடுத்து அதுல இருந்து உருவான குழந்தைதான் சொடலை மகன். அடுத்தது பிரம்மசக்தி அம்மன் எப்படி சுடுகாட்டுல பிறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க வரோம். அதாவது முதல்ல இதுக்கு 2 விதமா சொல்றாங்க. பிரம்மசக்தி அம்மன் சுடுகாட்டுல பிறந்த கதையா. முதல் இதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பார்வதி தேவி பேச்சியம்மனை சாபம் பெற்று சொடலை மாடனை சுடர்வழியில பெத்து எடுத்து முடிச்சுட்டு அடுத்தால பேச்சியம்மன் அந்த சாபத்தை நீக்கி திரும்ப கைலாசம் போறதுக்கு பிரம்மசக்தி அம்மனா மாறி கைலாசம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. அடுத்தால இன்னொரு விதமா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சிவனோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காண்டி பார்வதி சுடுகாட்டுல பிரம்மசக்தியா அவதாரம் எடுத்து சிவனோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. இதுல 2 கதையிலுமே 2 விதமாகவும் பிரம்மசக்தி அம்மன் சுடுகாட்டுல பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேச்சியம்மன் தன்னோட சாபத்தை நீக்கி பிரம்மசக்தி அம்மனா கைலாசம் போயிருப்பாங்க. பார்வதி தேவி பிரம்மசக்தியா சுடுகாட்டுல பிறவி எடுத்து சிவனோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கினதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி 2 கதையாவும் சொல்றாங்க. இது எல்லாமே வாய்வழி கதைகள் தானே தவிர்த்து எந்த ஒரு புராணங்கள்ல இருந்து எடுக்கல. நாம இன்னைக்கு பிரம்மசக்தி சொடலை மடன் சுடுகாட்டுல எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற கதையை பார்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம சொடலை மடன் பிரம்மசக்தி அம்மன் கைலாசத்துல எப்படி பிறந்தாங்க பார்த்துட்டோம். அடுத்தால சொடலை மடன் பிரம்மசக்தி பிரம்மன் தலைவட்டில இருந்து எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற கதையை நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம்.